விட்டால் அந்த மகளை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று என்னுடைய கரத்துல கொடுத்தார். கொடுத்த உடனே வாங்கி பார்த்து விட்டால் கரத்துல கொடுத்து விட்டு மனைவி அழும் குரல் கேட்கவில்லையே, என்ன நடந்தது என்று சென்று பார்த்தால் என் மனைவி அகால மரணம் அடைந்து விட்டார். அப்பொழுது ஓடி சென்று பார்த்தால் என்னுடைய மனைவி அகால மரணம் அடைந்து விட்டார். பிறந்த குழந்தைய முகத்தை பார்க்கவில்லை. அந்த குழந்தையோ தாய் முகத்தை பார்க்க கொடுப்பனே இல்லை. அப்பொழுது என்னுடைய மனைவியை எடுத்து அப்படி அப்படி நான் என்ன செய்தேன், அதை என்னுடைய மகளை என்னுடைய மனைவி இறந்தவுடனே நானும் என்னுடைய மனைவி எப்படி இருந்தோம் என்று அதை நினைத்து பார்த்தேன். நானும் திக்கு விஜய வெளியே புறப்பட்டும் போது என்னுடைய மனைவி ஓடி வந்து கரத்துல கொடுப்பான். மனைவி முகத்தை பார்த்து கொண்டு ஜலத்தை அறிந்து விட்டு சென்றால் சென்ற வேலையை முடித்து விட்டு நான் வீடு திரும்புவேன். மனைவியோ மன்னவள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு மன்னவள் பெரிய சொப்பலைய ஜலத்தை கொண்டு வந்து தெரிவிப்பார். அப்படி நானோ வீடு திரும்ப வரும் நேரத்திலே என்னுடைய மனைவியோ சொப்பல ஜலத்தை கொண்டு வந்து கொடுப்பார். என்னுடைய மனைவி கணவன் வெளியே சென்றவர் என்ன சாப்பிடுவார் என்று தெரிந்து அனைத்தையும் சமைத்து நான் வந்தவுடனே அனைத்தையும் கொண்டு வந்து பரிமாறம் செய்வார். சாப்பிட்டு ருசித்து வளர்ந்த உடம்படாய் உடம்பு அதன் பிறகாக என்னுடைய மனைவியை எடுத்து தானம் செய்துவிட்டு என்னுடைய மகளை எடுத்து சுட்டி வைத்தேன். என்னுடைய மகளுக்கு என்ன பெயர் என்றால் போகாவது போகாவது போகாவது. அப்படி போகாவது என்று பெயர் வைத்து தங்க தொட்டில் போட்டு தாளாட்டி வெள்ளி பாத்திரத்திலே சோற்பட்டு ஊட்டி அண்ணவளை தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி நாகூர் கனி பொழுது வளர்த்து அண்ணவளோ பெருவளாக வளர்ந்து வந்து விட்டார். ஆமா, அப்படி என்னுடைய மகளுக்கு அழைத்து அண்ணனுடைய விருப்பத்தை கேட்டு அண்ணவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படி திருமணம் செய்ய வேண்டுமானால் அழகான ஒரு மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும்.